ஹலோ சகோஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ஜென்ரல் சயின்ஸ் வந்து கிளாஸ் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் லெசன் 1 கிளாஸ் 6ல் லெசன் 1 ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இப்போது வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதில் லெசன் 2 கிளாஸ் 6 லெசன் 2 தான் பார்க்க போகிறோம். லெசன் 2 நேம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட். அதாவது காம்பனன்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உணவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த உணவை நம்ம சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான விட்டமின்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸ்ட்ரெயிட்டாக லெசனுக்குள்ளே போகலாம் வாங்க. முதல் லெசனை 2 கொஸ்டின் வச்சு ஆரம்பிக்கிறாங்கங்க. என்ன கொஸ்டின் பாருங்க. வை மீல்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் சச் எ டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா சாதம் சாப்பிடுவோம், குழம்பு, பொரியல், தயிர், அப்பளம் இல்லை வாழைப்பழம், அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. ஒரே சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன் வந்து அப்படி வெரைட்டியாக நம்ம சாப்பிடணும், அப்படி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டினோட இந்த லெசன் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, டூ யூ திங்க் தட் அவர் பாடி நீட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் சம் ஸ்பெஷல் பர்பஸ்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட், பலதரப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்ற இந்த 2 கொஸ்டினோட தான் இந்த லெசனை ஆரம்பிச்சிருக்காங்கங்க. இப்போ அதில் அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் டூ டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் கண்டெயின். இப்போ வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற டாபிக் தான் இது. அதில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம லெசன் 1ல பார்த்துருக்கோம். ஃபுட் பேசிக்காக நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அந்த ஃபுட்டில் என்ன இருக்குது மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குன்னா, மெயினாக என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த 5 பேசிக்கான விஷயங்கள் தான் நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ரொம்பவுமே முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்கங்க. இப்போ நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்களா, இன் அடிஷன் டு தட் அது மட்டும் இல்லாமல் ஃபைபர்ஸும் இருக்குது, தண்ணியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் என்ன மாதிரியான மினரல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு சில டெஸ்ட்லாம் நம்ம பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அயோடின் சொல்யூஷன், காப்பர் சல்பேட் சொல்யூஷன், காஸ்டிக் சோடா சொல்யூஷன். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அயோடின் சொல்யூஷனை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா, ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் டிங்சர் அயோடின் டு எ டெஸ்ட் டியூப் half filled with water. ஒரு 2-3 துளிகள் ஆஃப் டிங்சர் அயோடினை ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அயோடின் சொல்யூஷன் கிடைச்சிரும். அடுத்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்னா, 2 கிராம் காப்பர் சல்ஃபேட்டை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டு அதில் 100 ml ஆஃப் வாட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கிடைச்சிரும். அடுத்து காஸ்டிக் சோடா சொல்யூஷன். இதுக்கு 10 கிராம் ஆஃப் காஸ்டிக் சோடா, ஓகேங்களா. 10 கிராம் ஆஃப் காஸ்டிக் சோடாவை ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டு அதே 100 ml ஆஃப் வாட்டர் அதில் நீங்கள் டைல்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்டிக் சோடா சொல்யூஷன் கிடைச்சிரும். இப்போ இந்த 3 சொல்யூஷனும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணுவோம், ஃபுட்டில் வந்து என்ன மாதிரியான மினரல்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றதுக்கான டெஸ்ட்டை தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட் சொல்கிறாங்கன்னா, கார்போஹைட்ரேட் டெஸ்ட். ஒரு உணவில் கார்போஹைட்ரேட் இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு உணவில் கார்போஹைட்ரேட் இருக்குன்னா அது என்ன மாதிரி நம்மளுக்கு வெளிப்படும்னா, ஸ்டார்ச் அண்ட் சுகர். ஒரு உணவில் ஸ்டார்ச்சும் சுகரும் இருந்ததுன்னா அப்போ கட்டாயமாக நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அந்த உணவில் கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இப்போ நான் ஸ்டார்ச் அந்த உணவில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம், எந்த ஃபுட்டு டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதில் 2 to 3 drops ஆஃப் டைல்யூட் அயோடின் சொல்யூஷனை ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அயோடின் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணும்போது அது ப்ளூ பிளாக் கலரில் மாறுச்சு அப்படின்னா அதில் ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த உணவில் கார்போஹைட்ரேட்ஸ் மிகுதியாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அது மாறலை அப்படின்னா அங்கே ஸ்டார்ச் இல்லை, அப்போ அந்த உணவில் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை அப்படின்றது தெளிவாயிடும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு உணவில் புரோட்டீன் இருக்கா இல்லையான்றதை தான் பார்க்க போகிறோம்.
அதுக்கு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கேட்கலாம், இப்போ வந்து டைல்யூட் அயோடின் சொல்யூஷன் இருக்குது, ஆனால் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்ட்டிக்கல் மாதிரி தானே இருக்கும், அதாவது உணவு துகள்கள் மாதிரி தானே இருக்கும், அதை எப்படி நான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுன்னா அதை கொஞ்சமாக எடுத்து கிரைண்ட் பண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கங்க. இப்போ ப்ரோட்டீன் டெஸ்ட்டுக்கு அது கூட கொஞ்சமாக காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஆட் பண்ணிங்கன்னா அதோடைய கலர் வயலட் கலரில் மாறிச்சுன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்குன்னு அர்த்தம், மாறல அப்படின்னா ப்ரோட்டீன் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து நம்ம என்ன டெஸ்ட் பார்க்க போகிறோம்னா ஃபேட். ஒரு உணவில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா அதே மாதிரி ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கோங்க. ரேப்பிட் இன் ஏ பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு பேப்பரில் அதை வந்து உள்ளே வச்சு மடிச்சுக்கோங்க. அதை பேப்பரை கிழியக்கூடாது, ஆனால் மடிக்கணும். அப்படி மடிச்சுட்டு அந்த ஃபுட் ஐட்டம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயிலி பேட்ச்னா என்னென்னா எண்ணெய் பிசு பிசுப்பு மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்குன்னு அர்த்தம்னா கொழுப்பு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு உணவில் கார்போஹைட்ரேட் இருக்கா, புரோட்டீன் இருக்கா, ஃபேட் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வாட் டு வேரியஸ் நியூட்ரியன்ஸ் டூ ஃபார் அவர் பாடி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். சரி, இந்த நியூட்ரியன்ஸ் நம்ம பாடிக்கு எதுக்காக தேவைப்படுது, அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய பாடிக்கு பண்ணுது அப்படின்றது தான் நெக்ஸ்ட். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்காக தேவைப்படுதுன்னா நம்மளோட பாடிக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி கொழுப்பு ஃபேட் எதுக்கு தேவைப்படுதுன்னா அதுவும் எனர்ஜி கொடுக்குதான். இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எனர்ஜி கிவிங் ஃபுட்டுன்னே சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ புரோட்டீன் எதுக்கு தேவைப்படுதுன்னா growth and repair of our body. இப்போ நிறைய பேர் மசில் கெயின் பண்ணணும், நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், நான் மசில் கெயின் பண்ணணும் அப்படிலாம் நினைப்பாங்களே. அப்போ அந்த க்ரோத்துக்கு அவங்க முக்கியமாக என்ன எடுத்துக்கணும்னா ப்ரோட்டீன் ஃபுட்டெல்லாம் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாடி பில்டிங் ஃபுட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எனர்ஜி கிவிங் ஃபுட்டுன்னு சொல்கிறோம், ப்ரோட்டீன்ஸை பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். விட்டமின்ஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளை வந்து டிசீஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் விட்டமின்ஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய எலும்புகள், பற்கள், அதோடைய ஈர் பகுதிகள், இது எல்லாத்தையுமே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு விட்டமின்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விட்டமின்ஸில் எத்தனை விட்டமின்ஸ் இருக்குன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸஸ்ன்னு இன்னொரு டைப்பும் இருக்குது. இப்போ விட்டமின் ஏ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னையும் நம்மளுடைய கண்களையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக. விட்டமின் சி எதுக்குன்னா டிசீஸ்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நம்மளை காப்பாற்றுறதுக்காக. விட்டமின் டி எதுக்குன்னா கால்சியம் சக்தி கொடுக்கறதுக்காக நம்மளுடைய எலும்புகளுக்கும் நம்மளுடைய பற்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி அதிகமாக எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும், சூரிய ஒளியில தான் இந்த விட்டமின் டி அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், ப்ரோட்டீன்ஸ்லாம் எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக தேவைன்னா நீங்கள் என்னென்ன ஃபுட் சாப்பிடணும்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, சுகர் கேன், பப்பாயா, மெலன், மேங்கோ, மைஸ், பஜ்ரா, ரைஸ், வீட், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு அதிகமாக வரும். ஃபேட் எதில் அதிகம் இருக்குன்னா நட்ஸு, கிரவுண்ட் நட்ஸ், மீட், ஃபிஷ், எக்ஸ், இதுலலாம் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக தேவைப்படுதுன்னா கிராம், பருப்பு வகைகள், மூங் தால், தோர் தால், பீன்ஸு, சோயா பீன்ஸு, பீஸு, மீட்டு, ஃபிஷ்ஷு, எக்ஸு, பன்னீர், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சக்தி அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ எதில் இருக்குது, விட்டமின் பி எதில் இருக்குது, விட்டமின் சி எதில் இருக்குது, விட்டமின் டி எதில் இருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ விட்டமின் ஏ நிறைய இருக்க ஃபுட் எதுனா பப்பாளி பழம், கேரட், மேங்கோன்னு சொல்கிறாங்க. விட்டமின் பி எதில் அதிகமாக இருக்குன்னா ரைஸ், லிவர், வீட்டில் இருக்குது. விட்டமின் சி கோவா, கொய்யாப்பழம், கிரீன் சில்லி, லெமன், ஆம்லான நெல்லிக்காய், ஆரஞ்சு, டொமேட்டோ, இதுலலாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் டி எதில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஃபிஷ், லிவர், எக். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ்கள் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு வந்துட்டு மினரல்ஸ் மட்டும் தேவைப்படாது, ஃபைபர்ஸ் அண்ட் வாட்டரும் தேவைப்படுது. அந்த ஃபைபர்ஸோட பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டயட்ரி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்கன்னா ரஃபேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த டயட்ரி ஃபைபர்ஸ் என்ன யூஸ் நம்ம உடம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் பாடி டு கெட் ரெட் ஆஃப் அன்டைஜஸ்டட் ஃபுட். இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும், சில பேருக்குலாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நிறைய ஃபைபர் ஃபுட் எல்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கான வேலையை தான் இந்த டயட்ரி ஃபைபர்ஸ் ரஃபேஜ் வந்து செய்யுதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஃபைபர் ஃபுட் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ், பல்சஸ், பொட்டேட்டோஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அன்டைஜஷன் ப்ராப்ளம் அது வந்துட்டு வராது, டைஜஷன் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர்.
நம்மளுக்கு வந்து தண்ணி ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுற உரியிற ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னா தண்ணிக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட இன்னொரு வேலை என்னென்னா, நம்மளோட உடலில் இருக்க கழிவுகள் எல்லாத்தையும் யூரின் மூலியமாகவும் ஸ்வெட் வேர்வை மூலியமாகவும் வெளியேற்றுறதுக்கான ஒரு வேலையை யார் செய்கிறாங்கன்னா இந்த தண்ணி தான் செய்யுது. அதனால தான் நம்ம உடம்புக்கு நிறைய தண்ணி தேவைப்படும், நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பேலன்ஸ்டு டயட். இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் கிடைக்கிற மாதிரி ஒரு விதமான பேலன்ஸ்டு ஃபுட்டை தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம அப்படி சாப்பிட்றோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். சரி, ஒரு பேலன்ஸ்டு டயட்னா அது எப்படி இருக்கணுன்றதுக்கான ஃபுட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் பல்சஸ் இருக்கணும், கிரவுண்ட்நட் இருக்கணும், சோயாபீன் இருக்கணும், ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் இருக்கணும், ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் அதாவது இட்லி, தோசை, இல்லை பனானா, ஸ்பினாச்னா கீரை வகைகள், ஜாகரி, வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பேலன்ஸ்டு டயட்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஈட்டிங் ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட். நீங்கள் நல்ல ஃபுட்டை தான் சாப்பிடணும். அதாவது ஒரே ஃபுட்டை அதிகமாக சாப்பிடக்கூடாது, நியூட்ரியன்ஸே இல்லாத ஃபுட்டையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக 2 விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணும். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிடும்னு சொல்கிறாங்க. அப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க. 2வது என்னென்னா, நம்ம அரிசி பருப்பெல்லாம் வந்து நிறைய டைம் வாஷ் பண்ணி தான் வந்துட்டு உலையில் போடுவோம், இல்லை பருப்பை வேக போடுவோம். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிட்டு நீங்கள் சாப்பிட்றதே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோம், ஃபேட் கொழுப்பு சக்தி நம்மளுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்குது, அதனால ஃபேட் ஃபுட்ஸை மட்டும் நம்ம சாப்பிட்டா போதும்னு நினச்சிட்டு நிறைய சமோசா, பூரி, ஸ்வீட்ஸில் வந்து மலாய், ரப்டி, பேடா இதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபேட் ஃபுட்ஸை மட்டுமே நிறைய சாப்பிட்டீங்கனாலும் அது தப்பு தான். அது எதனால் என்ன விளைவிக்கும்னு சொல்கிறாங்கன்னா ஒபெசிட்டினா உங்களோட எடை ரொம்பவுமே அதிகரிக்கும், பார்க்கவே நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எனர்ஜி தருதுன்ட்டு ஃபேட் ஃபுட்ஸை நிறையவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா டிஃபிஷியன்சி டிசீஸ். நம்மளுக்கு வர டிசீஸ்லாம் எப்படி வருது, எதனால் வருது? ஒரு டிசீஸ் நம்மளுக்கு ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பர்டிகுலர் நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்து இல்லாதது தான் நம்மளுக்கு காரணம். அதுவும் எவ்வளோனா ஓவர் ஏ லாங் பீரியட். ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஊட்டச்சத்து கிடைக்கலன்னா அப்போ கண்டிப்பாக அங்கே ஒரு நோய் உங்களுக்கு ஏற்படும்னு சொல்கிறாங்க. எந்தெந்த நியூட்ரியன்ஸ் இல்லாததுனால என்னென்ன மாதிரியான நோய்கள் ஏற்படும்? இப்போ உங்களுக்கு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது, அதாவது ப்ரோட்டீன் எடுக்கிறது இல்லை நீங்கள் அதிகமாக அப்படின்னா உங்களோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி உங்களோட ஃபேஸ் வந்து ஸ்வெல்லிங் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும், ஹேர் வந்து முடி வந்து டிஸ்கலர் ஆகிடும், செம்பட்டை ஆகிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வரலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் பத்தலை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே கம்மியாக இருக்குன்னா உங்களோட க்ரோத் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும், நீங்கள் பார்க்கவே ரொம்ப ஒல்லியாக தின்னாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் பத்தலை, அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதனால் ஏற்படக்கூடிய டிசீஸ் என்ன, அதுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள் என்ன அப்படின்னு தான் பார்ப்போம். ஒருவேளை விட்டமின் ஏ உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா லாஸ் ஆஃப் விஷன், கண் பார்வை குறைபாடு ஏற்படும். அதுக்கான அறிகுறிகள் என்னென்னா உங்களுக்கு புவர் விஷன், தூரத்தில் இருக்கிறதோ இல்லை கிட்டத்தில் இருக்கிறதோ உங்களுக்கு சரியாக தெரியாது. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா முழுமையாக உங்களுடைய கண் பார்வை இழக்கக்கூடும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா விட்டமின் ஏ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ விட்டமின் ஏ ஃபுட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நிறைய சாப்பிடணும். அடுத்து விட்டமின் B1 வந்து என்ன டிசீஸ் ஏற்படுத்தோம்னா பெரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இது என்ன சிம்டம்ஸ் என்னன்னா வீக் மசில்ஸ், ரொம்ப டயர்டாக எனக்கு வந்து சோர்ந்து போகுது அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் B1 கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து விட்டமின் சி என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்கர்வி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அறிகுறிகள் என்னென்னா உங்களுடைய பற்களுடைய ஈரில் வந்து ரத்தம் வழியிருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து விட்டமின் டி ரிக்கட்ஸ் டிசீஸ், அதுக்கு சிம்டம்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா உங்களுடைய எலும்புகள் எல்லாமே ரொம்பவுமே சாஃப்ட் ஆகிடும், ஈஸியாக பெண்ட் ஆகிற மாதிரி ரொம்ப வளவலன்னு ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து கால்சியம் சக்தி உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா உங்களுடைய போன் அண்டு டூத், பற்களோட ஈர்கள் எல்லாம் ரத்தம் வழியே ஏற்படும், வீக் போன்ஸ், டூத் டிகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அயோடின்,
அயோடின் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா காட்டியர் அப்படின்ற ஒரு டிசீஸ் வரும். இது என்னன்னா உங்களோட நெக் பகுதியில் எல்லாமே வீங்கின மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரனுக்குலாம் வந்து மென்டல் டிசபிலிட்டி ஏற்படும்னு சொல்கிறாங்க. அயன் கம்மியாக இருந்ததுன்னா அனிமியா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அது என்ன சொல்கிறாங்க, வீக்னஸ் இன் பாடி. உங்களோட உடம்பே ரொம்பவுமே வீக்காக இருக்கும். அதுக்கு காரணம் புவர் அயன், உங்களுக்கு அயன் சக்தியே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து செகண்ட் லெசன் வந்து பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேலும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.